வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாதா ஜாக்கெட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிடலாம். அது ஒரு 1/2 இன்ச்சுக்காக மடித்து அது கரெக்டாக தைச்சிப்போம். கொஞ்சம் ஒரு நூல் விட்டுட்டு கரெக்டாக அது மடித்து தைச்சிக்கலாம். கச்சல் பட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து வேஸ்ட்டு பீஸ் வச்சுட்டு உங்களுக்கு பேண்ட்டு பிட்டு எதனா ஒன்று கீழே வச்சுட்டு மேலே வந்து ஒரு பீஸ் வச்சுப்போம். மேலே பாடி பீஸ் வச்சுட்டு தைப்போம். ஏன்னா பேண்ட்டு பிட்டு நல்லா ஸ்டிப்பு நல்லாயிருக்கும். ஸ்டிப்பு போட்டால் நல்லாயிருக்கும். பேண்ட்டு பிட்டு ஸ்டிப்பு தான் வச்சுருக்கேன். பேண்ட் பிட் பக்கம் அந்த பக்கமாக பரட்டி மடிச்சுக்கிட்டு ஒரு ஓரம் போட்டுருங்க. எஜ்ஜு தையல் மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டுருங்க. ரெண்டுத்து ஒன்றா வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ இடுப்பு தைச்சிப்போம். 1 இன்ச்சு இடுப்பு அப்படியே மடித்து தைச்சிங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அப்புறமேட்டு திருப்பி மடித்து தைங்க. நான் வந்து அப்படியே ஒரே டைமில் மடித்து தைக்கிறேன். இடுப்பு 1 இன்ச் இடுப்பு மடிச்சுக்கங்க. ஷோல்டர் டச் பண்ணிக்கலாம். உள்ள வெளியே ஒரு ஜாயிண்டில் இருக்கும். உள்ள வெளியே பார்த்து வச்சுட்டு ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு அப்புறமேட்டு நடுவில் கட் பண்ணிங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு துணி முன்னாடியே விட்டுருப்பேன் நான். கட்டிங்கில் தெரியும். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே ஷோல்டர் பிடிச்சிக்கலாம். ஜாயின் முன்னாடியே வெட்ட மாட்டேன். இப்போ வெட்டிக்கலாம். வெட்டிட்டு டாட் போட்டு 3 டாட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சு தையல் போட்டுங்க. 2.5 போட்டுக்கலாம். உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். கீழே ஒரு நூல் டாட் பிடிச்சிங்க. அங்கே வந்து அக்கிளில் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிங்கன்னா அக்கிளில் வந்துடும் கரெக்டாக. அதுவே அங்கேருந்து ஒரு நூல் வந்து அப்படியே ஷார்ட்டாக எடுத்து விட்ருங்க. டாட்டு இன்னொரு டாட் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் கீழே மட்டும் 2 தையல் போட்டால் போதும். மேலே ஒரு சிங்கிள் தையல் போட்டாலே போதும். டாட் மடித்து அது ஒரு நூல் அக்கல்லேருந்து ஒரு தையல் ஸ்லீவ்லேருந்து. இப்போ வந்து கட்சோலி பட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கட்சோலி பட்டை வச்சு அந்த 1/2 இன்ச்சு அப்படியே ஒரே லெவலாக ஒரு 1/2 இன்ச்சு தைச்சிக்கங்க. ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே வைக்கல ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கங்க. இப்போ ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கங்க. ஆப்போசிட்டில் வச்சு பார்த்துங்க. லெவல் கரெக்டாக இருக்கா, மேலே கரெக்டாக இருக்கான்ட்டு வச்சுட்டு அடிச்சுட்டு நேட்ச் போட்டுங்க. ஒரு 3 நேட்ச் போட்டு விடுங்க. 3 நேட்ச் போட்டினா நல்லா கப்பு வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே திருப்பிட்டு ஒரு எஜ்ஜு தையல் ஒன்றும் பாயிண்ட் ஹெட் ஒன்றும் போட்டுங்க. டபுள் ஸ்டிச் மாதிரி நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. மேலே டபுள் தையல் ஒன்று போடுறேன் பாருங்கள். டபுள் தையல் ஒன்று போட்டுங்க. அப்புறம் குப்பா பட்டி ஏற்றிப்போம். கொக்கி பட்டி அது ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கங்க. கொக்கி பட்டிக்கு 2 இன்ச்சு பீஸ் எடுத்து 2ஆக மடித்து வச்சு தைச்சிக்கங்க. ஒரு நூல் தைச்சா போதும். ஒரு நூல் தைச்சிட்டு அப்படியே மேலே வந்து எஜ்ஜு தையல் போட்டு திருப்பிங்க.
கீழே கட் பண்ணிட்டு மடிச்சுங்க, கீழே மடிச்சுட்டு வச்சு அப்படியே தைச்சிங்க. கரெக்டாக அந்த பிளாட்டாக இருக்கட்டும், தைக்கிறது வந்து பிளாட்டாக இருக்கட்டும். கொஞ்சம் இந்த பக்கம் வலிச்சாலும் அந்த பாடி பீஸ் இந்தாண்ட பக்கம் வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தாண்ட பக்கம் ஐப்பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டி அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்லீவ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த துணியே போதும். அந்த துணி வந்து குப்பைப்பட்டி சிங்கிள் பட்டிக்கு தான் அது மடிச்சுப்போம். மடித்து 1 இன்ச்சு வந்து வெளியே வச்சு தைச்சிப்போம். இன்னொரு தையல் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் மடித்து போட்டோங்களா, எஜ்ஜு தையல் ஒன்று, பாயிண்ட் ஒன்று, டபுள் தையல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அதில் தான் ஐ வரும். அந்த 2 தையலுக்கு சென்டரில் வந்து ஐ வரும். நெக்கு தைச்சிக்கலாம். நெக் வந்து ஒரு நூல் அப்படியே பிடிச்சிட்டு ஒரே லெவலாக பிடிச்சிங்க. ஒரே லெவலாக தைச்சிட்டு வாங்க நெக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வச்சு ஃபுல்லாக தைச்சிட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டுங்க. மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுங்க. அதில் நல்லா பெரட்டி கீறிக்குங்க. நான் அப்படியே போடுறேன். நான் அப்படியே லைனாக கீறின்னு வரேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீறிடுங்க. கீறிட்டு அப்படியே தையல் மேலே போட்டுவாங்க. அப்போ ஃபினிஷிங் பார்க்குறது நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு எம்மிங் பண்ணக்குள்ளே மேலே தூக்கின்னு வர மாதிரி இருக்கும். இது மேலே தையல் போட்டுறேன் நான். மேலே டபுள் தையல் போட்டேன் பாருங்கள். டபுள் தையல் போட்டுனுக்கிறேன் மேலே மடிச்சு. ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் போட்டுருங்க, அப்புறமேட்டுக்கு வந்து மேலே ஒரு தையல் போடுங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சைடில் வந்து கரெக்டாக எதனா இருக்கான்னு பாருங்கள். 2 ஸ்லீவும் கரெக்டாக இருக்கணும். அப் அண்ட் டவுன் எதனா இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஸ்லீவ் கரெக்டாக தானே வச்சு பார்த்துங்க. என் கட்டிங் மேக்ஸிமம் வந்து பக்காவாக இருக்கும். கட் பண்ணுற வேலையே இருக்காது. அதில் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கிறேன், அப்படியே தைச்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கூட வராது, கரெக்டாக இருக்கும். இந்த கையை முண்டா பார்த்து அட்டாச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முண்டா இருக்குது, இது ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நம்ம முண்டா கட் பண்ணியிருப்போம்ல, அந்த பக்கம் கரெக்டாக பார்த்து வைங்க. மாற்றி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் மாறிடும். முன்னாடி வேறு கை பின்னாடி போயிடும். அதில் வந்து முண்டை கரெக்டாக இருக்கிறத வந்து அதை வச்சு கரெக்டாக தைச்சிங்க. இல்லை முன்னாடியே வந்து நேச் போட்டு வச்சுங்க ஃப்ரண்ட்டுன்ட்டு. அதில் வந்து ஃப்ரண்ட்டு வச்சுங்க, இல்லை பேக்கில் நேச் போட்டுங்க. ஒய்டு எப்படியோ அதை உள்ள நேச் போட்டுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைடு அட்டாச் பண்ணலாம். அவ்வளோதான். அளவு ஜாக்கெட் எடுத்து வச்சு பார்த்துங்க. எத்தனை இன்ச்சாக வச்சு பார்த்துக்குங்க. வச்சுட்டு அப்படியே 1 இன்ச்சு அதுலேருந்து அக்கலில் வந்து 1 இன்ச்சு தான் துணி விட்ருப்போம். பேக்கில் வந்து 22 எடுத்தால் 2 இன்ச்சு 24 இன்ச்சு வைப்போம்ல, அதில் வந்து அந்த 1 இன்ச்சு தான் அக்கலாண்டை வந்து பிடிக்கணும். எங்கள் கையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாலும் அங்கேருந்து எடுத்துன்னு கரெக்டாக அக்கலாண்டை 1 இன்ச்சு கரெக்டாக பிடிக்கணும். எக்ஸ்ட்ராவும் பிடிக்கூட, கம்மியாக பிடிக்கூட, கரெக்டாக பக்கவாதே உட்காந்துரும். பேக் டாட் போட்டுப்போம். சென்டராக பிடிச்சி பார்த்து அதுக்கு அதில் பாதி வச்சிங்கன்னா சரியாயிடும். சைட்லேயும் சென்டரும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வரும். இந்தாண்ட சைடும் சென்டரும் பிடிச்சிங்கன்னா ஒரு டாட் வரும். டாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 தையல் போட்டுக்கலாம். சைடு 2 பக்கமும் 3 சைடு போட்டுப்போம். 3 தையல் போட்டு செக் பண்ணிவிடுவோம் ஜாக்கெட்டை கரெக்டாக இருக்கான்னு.